ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்கம்னால எந்தெந்த சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்கமிங் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணியிருக்க சேனல் அப்படின்னு பார்க்கும்போது சன் டிவி. ஸோ சன் டிவியில் 1 2 மொத்தம் 5 நியூ சீரியல் வரப்போகுது. இது எல்லாமே அஃபிஷியலான அப்டேட் தான். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் சீரியல்ஸ் இருக்கு. பட் இது எல்லாமே அஃபிஷியலாக கிடைச்ச அப்டேட் படி 5 நியூ சீரியல் ஆன் த வேல சன் டிவியில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ 5 சீரியல் வர்றது ஓகே. ஸோ எந்தெந்த சீரியல் எண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த சீரியல்ஸ் வந்து எண்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட் பார்க்கும்போது செவ்வந்தி. ஸோ செவ்வந்தியை என் பண்ண ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீரியல் ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க சீரியல்ஸில் ஃபாஸ்ட் லோ வந்து செவ்வந்தி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீரியலை என் பண்ண ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா நியூ சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது லோவா இருக்க சீரியல்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ செவ்வந்தி தான் வெரி லோவா இருக்கு. ஸோ செவ்வந்தியை என் பண்ண ஹை சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அருவி. ஸோ அருவியையே என் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் இது கொஞ்சம் லாங்கேஸா ஓடிட்டு இருக்கு. சில சீரியல்ஸ்லாம் ரீசெண்டாக தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் அருவி அதுக்கு பிஃபோர்லேருந்தே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஆர்பி குட்டா தான் இருக்கு. ஸோ அருவியை என் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அருவியை என் பண்ண ரீசன்ஸ் வந்து ஒரு லாங் இயர்ஸா ஓடிட்டு இருக்கனால என் பண்ண சான்சஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்க்கும்போது அன்பேவா. ஸோ பிரைம் டைம்ல சீரியல் எண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிரைம் டைம்ல 2 3க்கு மேல சீரியல்ஸ் வருது. ஸோ கண்டிப்பா பிரைம் டைம் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது லோவா இருக்க அன்பேவா தான். ஸோ அன்பேவாட ரேட்டிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெரி லோவா போயிட்டு இருக்கு. மேபி அன்பேவா என் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சீரியல் அப்கமிங் ஜூன் என் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிரியமான தோழி. ஸோ பிரியமான தோழி என் பண்ண ரீசன் அப்படின்னு கேட்கும்போது டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிஆர்பி ரேட்டிங் கிடைக்குது. பட் ஸ்டோரி வெரி போரிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்டோரியில பேசிக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின் பண்ணி அதுக்கு ஆஃப்டர் இவங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சு. பட் சில ஸ்டோரியை இன்னுமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டோரிக்காக வேணும்னா இந்த சீரியலை எண்ட் பண்ண ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் மனைவி. ஸோ மிஸ்டர் மனைவி எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறையவே இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ மெயின் இந்த சீரியல் எண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்பி ரேட்டிங் லோ அந்த ஸ்டோரினால எண்ட் பண்ண தான் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5க்கு மேல சீரியல்ஸ் வந்தா 1 by 1 சீரியலை எண்ட் பண்ணி தான் ஆகணும். மேபி அப்படி வந்து சீரியலை நான் பிரைம் டைமுக்கு கொண்டு போவாங்களா இல்லை மிஸ்டர் மனைவியை எண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒன்லி பார்த்தீங்கன்னா சேனலுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இந்த சீரியல்ஸ் எல்லாமே எண்டிங் ஜோனுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்கமிங் வரப்போற சீரியல்னால இந்த சீரியல்ஸ்ல எந்த சீரியல் எண்ட் பண்ண நல்லா இருக்கும், எந்த சீரியல் ரன் பண்ண நல்லா இருக்கும்?